அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க. ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்லே ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தாங்க. கடவுள் கண்காணிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சும் தவறு செய்கிறாங்களாமா. என்னை பொறுத்த வரைக்கும் சரி தப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை, சரியும் இல்லை தப்பும் இல்லை, தேவையில்லை. அவருக்கு தேவையாக அவர் செஞ்சுக்கிறாரு. நீங்கள் தான் என்ன சொல்லுங்க, நீங்கள் ஆமாம் கடவுள் கண்காணிக்கிறாரு. இப்போ சீரியல் பிடிக்கவா வேணாவா? கடவுள் கண்காணிக்கிறார். கடவுள் வர வெட்ட வழி என்ன பண்ணுற, நெருப்பை ஊற்றி எங்க அதுக்கு வெட்ட வெளியெல்லாம் தூரம் போயிடுச்சு. நான் சீரட் ஒரு டப்பாவில் போட முடியும், டப்பாவும் வெட்ட வெளியில் தான் இருக்குது. கடவுள் கண்காணிக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், உன்னை அத்தனையும் சிகரெட்டு பூச்சி ஊதா தான் இல்லை குசு விட்டா கூட எங்கே தான் போகுது. கடவுள் வெட்ட வெளின்னு ஆயிடுச்சுன்னா அத்தனை செயல் எங்கே தான். அப்போ அதுக்கு சரி தப்புக்குள்ளே போகவே கூடாது. சரி தப்புக்குள்ளே போனால் இப்படி தான் கேள்வி கேட்பேன். சரி தப்புன்னு ஒன்று இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஒருத்தரோட சரி இன்னொருத்தருக்கு தப்பு. நான் சொல்லிடுறேன், என் சொந்தக்கார பொம்பளை ஒருத்தி சோறு போடாமல் எல்லோரும் சுற்றிருந்தாங்க. யாரோ ஒரு உணர்வு வந்தார், ஒரு ஆள் அவர் அந்த அம்மா அதை வச்சுக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றிட்டாங்க, வீடு காட்டினாங்க, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணாங்க, நல்லா இருக்கிறாங்க. பார்க்குறவங்களாம் என்ன சொல்லலாம், அவங்கள உன்னத்தின வச்சிங்கன்னா போனான்லாம். அது தப்பு தான் சமூகத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு தேவை. நீ சோறு போடுவே, நீ காப்பாத்தினியா? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ வாழ்ந்துக்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானே? இந்த சரி தப்புக்குள்ளே எப்போவுமே சிக்காதீங்க. கடவுள் கண்காணிக்கிறாரு. சரி தப்பு செய்கிறியான்னு கிடையாது, தேவையில்லை செய்கிறியான்னு கண்காணிக்கிறார். உனக்கு தேவையானதை செய்கிறியா, உனக்கு தேவையில்லாமல் செய்கிறியா? ஒரு சிகரெட் உனக்கு தேவையான்னு கேட்குறேன். சரி தப்புலாம் கிடையாது. தேவைன்னா பிடி, தேவையில்லைன்னா பிடிக்காது. தேவைங்க இப்படி ஒன்று இருக்குது, நான் அதை பிடிச்சி பார்க்கணும், அது எப்படி தான் இருக்குது, தப்பு இல்லை. மற்றவன் பாருங்க, அது தப்பு. எப்படியும் வாழ்நாள் சாவ போகிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக சாவலான்னுக்கிறேன். எப்படி சாவலான்னுக்கிறேன்? கொஞ்சம் சீக்கிரமாக சாவலான்னுக்கிறேன். அதுக்கு ஒரே வழி சிகரெட் தான், பிடின்றேங்க. தெரிஞ்சு பிடி. சரி தப்பெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. கடவுள் கண்காணிக்கிறாரு தான். நீ தேவையை சந்திக்கிறாயா, தேவையற்றதை செய்கிறாயா? அதுதான் தேவைன்னா நீ என்ன வேணா செய்யலாம், கொலை கூட பண்ணலாம். நான் எப்படி சொல்கிறேன்? ஆமாம், உனக்கு தேவை. அவன் எல்லாரும் ஊரில் இருக்கிறான், குத்தினுக்கிறான், கொலை பண்ணுறான், சாவ வச்சுக்கிறான். அவன் என்ன தான் பண்ண நீ நீ கொலைகாரன்லாம் கிடையாது. தேவை உனக்கு. சரி தப்பே அங்கே இல்லை. கடவுள்கிட்ட சரி தப்பு இல்லை. உங்களை ஏமாத்துறாங்க. கடவுள்கிட்ட சரி தப்பு கிடையாது. கடவுள்கிட்ட ஒன்று இருக்குது. உனக்கு தேவையானது நீ செய்கிறியா, உனக்கு தேவையில்லாத செய்கிறியா, அவ்வளோதான். உனக்கு தேவைன்னா என்ன பண்ணலாம்? நீ எனக்கு தெரியாது, உனக்கு தேவைன்னா அது ஒன்றா செஞ்சுக்கலாம். அது சரி நான் கூட சொல்லலாம், இல்லை தப்புன்னு நானே கூட சொல்லலாம். சில விஷயங்களை நானே கூட தப்புன்னுவேன். ஆனால் உனக்கு தேவையாந்தா, இப்போ என்னை பற்றி ஒருத்தர் வீடியோ போடுறாரு, அவருக்கு தேவையாந்தா அது தப்பு கிடையாது. அவருக்கு தேவை போன விருப்பாயிட்டாரு, ஏதோ ஒன்று ஜாலியாகுது, இல்லை சந்தோஷமாகுது, மோதி பார்க்கலாம், ஒரு சண்டை போட்டு பார்க்கலாம். நான் ஜாலியாகுதுன்னா என்ன பண்ணுவாங்க? சேவல் மோதி விட்டு பார்க்குறாரு தானே, அது மாதிரி போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. என்ன உங்களை விட அவர் அதிகமாக நேசிக்கிறவராக கூட இருக்கலாம், உங்களுக்கு நான் தெரியும். அவருக்கு தேவையாந்தா அவர் செஞ்சால் அது ஒன்றும் குற்றம் கிடையாது. ஒருத்தருக்கும் தேவையானதை செஞ்சால் கடவுள் குற்றமாக பார்ப்பது இல்லை. உங்களுக்கு தேவைன்னு செஞ்சால் கடவுள் தான் பண்ணுறதில்ல, குற்றமாக எதையுமே பார்க்கறதே இல்லை. உங்களுக்கு தேவையில்லாமல் செஞ்சிருந்தீங்கன்னா இன்னொருத்தரை பார்க்கறதே உங்களுக்கு தேவையில்லை தான்.
இப்போ ஏன் இங்கே வந்து உட்காந்து உணத்தில் பார்த்துக்கணும்னா இது ஒரு வேலை எனக்கு. சச்சங்கம் இது மாதிரி புதுசாக ஒருத்தர் எதனா கேட்பாங்க, அதான் எனக்கு தேவை. புரியுதா? என்னுடைய தேவை என்ன? வரணும், சச்சங்கத்துக்கு வரணும், 4 பேர் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க எதனா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக என்ன பண்ணிட்டு போனால் என்ஜாய் பண்ணணும். வித்தவுட்டு இது ஃபீஸு எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக அவங்களுக்கு என்ன பண்ணணும் கேட்கறதுக்கு போகிறதுக்கு. ஏன்னா சாமிக்கு கடவுள்னு ஏமாற்றின்னு கூடாது. ஏமாத்துறேன்னு நான் என்ன சொல்லக்கூடாது. யாருன்னா என்னை ஏமாத்துறேன்னு சொல்கிறான்னா இங்கே வர்றதுக்கு தகுதி இல்லைன்னா நான் வராமல் இருந்தால் சொன்னால் சரி. நான் ஒன்று சச்சங்கம் வாரம் நத்துற பட்சத்தில் என்னை அவதூறு பத்துறான்னா வெளியே போய் சொல்கிறான்னா தப்பு தான் அவன். புரியுதா? நான் ஓப்பன் டாக்கு இங்கே வச்சுக்கிறேன். யார் வேணா வரலான்ட்ட. இது திருச்சிற்றம்பலத்து பேசுகிற கூட இங்கே வந்து கேட்டிருக்கலாம். ஏன் கேட்கல? அப்போ அவனுக்கே தெரியுது மத சடங்கு தப்பு. நான் சொல்கிறேன் அவனுக்கு தெரியுது தப்புன்னு, அதனால தான் அங்கே போகிறான். இங்கே ஏன் வரல? நான் வந்து நேரில் கேட்பேன், நீ இந்த மாதிரி பண்ணுகிறியே, இது மாதிரி பண்ணுகிறியே, இந்த மாதிரி மத சடங்கெல்லாம் பண்ணுகிறியோ, யூடியூப் வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டே கேட்டுருவேன். பிரச்சனையா எனக்கு? அப்போ பின்னாடி பேசுகிறாங்கன்னாவே என்ன இல்லை, பிரச்சனை கிடையாது. நம்மளை தான். அதனால் கடவுள் கண்காணிக்கிறாரு. அதனால் நான் அது வந்து இதுன்னா கண்காணிக்கிறாருனாக்கா என்ன சாதனை வச்சிங்கன்னா தண்டனை கட்டாயம் உண்டு. உனக்கு தேவையில்லாது நீ செஞ்சானா மாட்டினதான். நீயே சொல்லு, தள்ள தட்டின்னு தேவையில்லாதெல்லாம் செஞ்சீங்கன்னு. வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீயே சொல்லு எனக்கு இது தேவையா. அதனால என்ன பண்ணா, உனக்கு தேவையானது மட்டும்தான். நீ ஏன் போய் பாராயத்தில் கதவு தட்டி தந்து பார்த்தேன்னு கேட்குறேன். தப்பு இல்லையா இது? அவங்க யாரோ ஏதோ பண்ணுகிறாங்க, உனக்கு என்ன வந்து ஆன்னு கேட்டு நான் போனேன். எதுக்குடா போனேன்னு கேட்குறேன். ஆனாக்க அப்போ அடுத்தவங்களை கண்காணிக்கிறது உன் வேலை இல்லை, கடவுள் கண்காணிக்கிறாரு. ஆனால் தப்பு செய்கிறான் ரைட் எல்லாம் இல்லை, அது அவன் பிரச்சனை. இன்னொருத்தரை பார்க்கறது உனக்கு தேவையான்னு கேட்குறேன். சினிமா ட்ராமாலாம் பார்த்து கெட்டு போகாத. இது ஒரு வேலையாச்சா ஜாலியாக இருந்தால் என்ன பண்ணிடுற பாரு. பார்க்கறது பிடிக்குதுன்னா உனக்கு செஞ்சுக்கோ. திரும்பவும் சொல்கிறேன், கடவுள் கண்காணிக்கிறாருன்றது சரிதான், கண்காணிக்கிறாரு தான். ஆனால் சரி தப்பு கவனிக்கல, தேவை செய்கிறானா தேவையில்லாத செய்கிறானான்னு பார்க்குறாரு. உனக்கே தெரியுன்ற நான் இதில் கடவுளுக்கு தெரியுன்றதெல்லாம் கிடையாது. நீயே உன்னை கேட்டுப்பாரு, நம்ம தேவையானதை செய்யணுமா. எதை செஞ்சாலும் சரி தப்பாக கேட்காத. இது பொம்பளை வச்சிருப்பானா ஆம்பளை வச்சிருப்பானா எல்லாரும் சமமாக ஒரே மாதிரி பிளாட்டாக செஞ்சுருக்கலாம் தானே. எதுக்கு ஒரு டிசைனாக செஞ்சு வச்சுக்கிறேன். இது எல்லா பொம்பளையும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? இல்லை, ஒன்று ஒரு ஷேப்பில் ஒரு வெயிட்டில் ஒரு சைஸில் இருக்குது. ஏன் எதுக்கு? ஓ ரசிக்கும் சீமானை வா ஜொலிக்கும் உடை எறிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் மனம் நினைக்கும் வீதத்தில். அபிதானே இதுல என்ன கடவுள் கண்காணிறாரு? கடவுள் கண்காணிறாரு. நான் இவ்வளவு பச்சேன், நம்ம சந்தோஷமா இல்லை இவன் சந்தோஷமாக்குறான்னு நினைச்சேன். கடவுள் வெக்கப்படுற மாதிரி வாழ்ன்ற நான். கடவுளுக்கு ஒரு உன்னை பார்த்தா அப்படியே கடவுள் வெக்கப்பட மாட்டான். அவனுக்கு எந்த குணமும் இல்லை. உடனே கடவுள் வெக்கப்படுவாரான்னு கேட்டுற போறீங்க. போற போக்கில் சும்மா சொல்லு போறேன். கடவுள் நீ சந்தோஷமா வாழ், சரி தப்போட சிக்காத. தேவையா தேவையில்லையான்னு பாரு. சரி தப்புன்னு ஒருத்தர் சரினும் ஒழுக்கம் ஊருக்கு ஊர் மாறி கிடைக்குது. அத்தை பொண்ணை கட்டிலாமா சித்தப்பா பொண்ணை கட்டிலாமா நீ தான் முடிவு பண்ணணும். எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் கேள்வியே எழும்பக்கூடாதுன்னு உன்னை எவனோ சொல்லி வச்சுக்கிறான். என்னால் மட்டும்தான் இந்த கேள்வியே கேட்க முடியும். நீ கேட்கவே மாட்டேன். சித்தப்பா பொண்ணை கட்டிலாமா அத்தை பொண்ணை கட்டிலாமான்னு உனக்கு கேள்வி வரும்? எவனுக்குமே வராது. நான் தான் வித்தியாசமான பேர் விழி. எவனா சித்தப்பா பொண்ணை கட்டிலன்னு சொல்லுவானா? சிந்திப்பானா? ஒருத்தன் பாட்டி எழுதி வச்சுக்கிறான். அத்தை பொண்ணுன்னு ஆசையாக இருந்தா அக்கா பொண்ணுன்னு கட்டினானே எங்கள் அப்பான்ட்டான். எப்படி இருந்தானா? அத்தை பொண்ணுன்னு ஆசையா இருந்தனே அக்கா பொண்ணுன்னு கட்டின்னு சித்தி ஆக்கிட்டானே. அக்கா மக எனக்கு ஒரு தீ இருந்தாலே. அதனால ஒழுக்கம் ஊருக்கே சரி தப்புக்குள்ள கடவுள் கண்காணிக்கிறாருன்றது உண்மை.